வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சம்பவம் அப்படின்ற வார்த்தை வந்து நீங்க தான் முதல்ல அறிமுகப்படுத்தினீங்க. ஆமா. உங்களோட முதல் படம் மதுரை சம்பவம். மதுரை அந்த சம்பவம். படத்துல இருந்து தான் அந்த வேர்டே வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்து பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நிறைய ஆமா. ரீல்ஸ்ல எல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகுது. எப்படி சார் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சீங்க? முதலாவது ஐஎம் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பதிவுகளுக்கு எல்லாம் நீங்க உங்களுடைய பாராட்டுகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். மதுரை சம்பவம் வந்து என்னுடைய முதல் திரைப்படம். அது ஒரு எதேச்சையாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான். ஒரு பாடலாசிரியராக, ஒரு கதாசிரியராக ஒரு கதை 2, 3 கதை பண்ணிட்டு இருக்கிறப்ப மதுரை சம்பவம். ஏன்னா நான் அடிப்படையில் மதுரையில பிறந்து வாழ்ந்து அங்கே வளர்ந்ததுனால அந்த மதுரையினுடைய ஸ்லாங் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த சின்ன சின்ன அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாங் எல்லாமே எனக்கு வந்து அந்த பாஷைகள் எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப மதுரை சம்பவம் பண்றப்போ வந்து அந்த இதையே என்னோட சொந்த கற்பனையும் நான் கலந்து வசனங்கள் எழுதினேன். பொதுவா சம்பவம்ன்ற வார்த்தை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல வந்து ஒரு நிகழ்வு, ஒரு இன்சிடென்ட். ஆனா வந்து இந்த வார்த்தையை வந்து ஒரு 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 வன்முறையாகவும் ஒரு கொலை பண்றதையும் ஒரு ஒரு அடிதடி அந்த மாதிரி ஒரு ஒரு வன்முறையான ஒரு வார்த்தையா அதை ஒரு ஸ்லாங்கா அதை வந்து மாத்தி எழுதினேன். அது ஒரு பெரிய வைரலா பரவிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் இன்க்ளூடிங் நம்ம சூப்பர் ஸ்டார் வரைக்கும் எல்லாருமே இசையமைப்பாளர் அனிருத் ஐயாவுடைய பாடல்கள், இந்த ரீல்ஸ், இன்னும் எத்தனையோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் சம்பவம் சம்பவம். ஒரு பக்கம் பார்க்குறப்ப சினிமாவே வந்திருக்கு, 2, 3 டைட்டிலே வந்திருக்கு. சம்பவம் ஒரு படம், குமார சம்பவம் ஒரு படம். ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் ஒரு வகையில் பார்க்குறப்ப கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. என்னால் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை வன்முறையான வார்த்தையா மாற்றிட்டோமே. ஏன்னா படத்தில் வந்து சில டைலாக்லாம் ரொம்ப ஹிட்டு. அதாவது டே நாங்களாம் மோசமானவங்களான்னு வார்த்தை, இன்னொருத்தன் சொல்லுவான் டே மோசமானவங்களாம் நான் முக்கியமானவன்டான்டுவோம், டே நாங்களாம் சுவிட்ச் போட்டதாண்டா சூரியனே அறியும். இப்படி நிறைய இருக்கும் அந்த ஸ்லாங்கு. இப்போ என்னடா அங்கே பார்த்தீங்கன்னா சில வன்முறையான சில காரியங்கள்லாம் பண்ணுறப்பெல்லாம் வந்து இதை பயன்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி, இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் வந்து என்னன்னா வந்து ஒரு கதாசிரியரா நம்ம எழுதுகிற வார்த்தைகள் வந்து வைரலாகிறது என்பது வந்து அவளுக்கு கிடைத்த ஒரு ஒரு சிறு வெற்றியாக மகிழ்ச்சி அடைவான். அந்த வகையில் இந்த சம்பவம் அப்படின்ற வார்த்தை வைரல் ஆனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. இப்போ நாங்களாம் அடிப்படையில் மதுரைன்றதுனால மதுரை வந்து மிகப்பெரிய ஒரு 6000 வருஷமா இயங்கிட்டு இருக்கிற ஒரு நகரம். மதுரையுடைய வரலாறு இன்னும் சரியா சொல்லப்படலை. நான் நிறைய கதைகள் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட என்கிட்ட 50 கதைகள் இருக்கு. அதுல மதுரையை பத்தியே வந்து எனக்கு 5 கதைகள் வச்சிருக்கிறேன். எல்லாமே ஆய்வுகள் செய்திருக்கிறேன், சும்மா இல்லை, எல்லாமே ஆய்வுகள் செய்து எல்லாமே அதை நான் வந்து ஃபுல் பவுண்டடாகவே வச்சிருக்கிறேன். தயாரிப்பாளர்கள்லாம் வரலாம், இல்லை என்றால் நானே அதை எதிர்காலத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு அதை செய்யலான்னு இருக்கேன். மதுரை வந்து அப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு நகரம். அதுல வந்து நிறைய கதைகள் புதைந்து கிடக்குது. அவ்வளோ வரலாறுகள் வந்து அதுல வந்து புதைந்து இருக்கு. எனவே தொடர்ந்து மதுரையை பத்தி படம் எடுக்க வேண்டும். மற்ற அந்தந்த வாழ்விடத்தை சேர்ந்தவர்களும் அவங்களுடைய சொந்த ஒரு வரலாற்றை எடுப்பது போல இந்த மதுரைக்குள்ளாக வந்து இலக்கிய வரலாறு இருக்கிறது. நிறைய வரலாறு இருக்கு, அவ்வளோ வரலாறு இருக்கு. எனவே வந்து இப்படிப்பட்ட ஒரு சொந்த ஊர்ல முதல் படமாக இந்த மதுரை சம்பவம் அமைந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.